போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற போதைப்பொருள் எதிர்ப்பு மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். போதைப்பொருள் தவிர்ப்போம் என்ற உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. முதல்வர் விஜயும் மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்று ஓடினார். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். மறுபின்னணியாகும் நாம் உயர்த்தும் ஒவ்வொரு முழக்கமும் ஒரு குடும்பத்தை காக்கும் விழிப்புணர்வு குரலாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்பாளர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக தற்போது ஓட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். மிகுந்த உற்சாகத்தோடு பலத்த கரவொலியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஓட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு உற்சாகமளிக்கும் விதமாக மாணவர்கள் மற்றும் அனைத்து தரப்பினர் மத்தியில் இன்றைக்கு ஓட்ட நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். மக்களோட முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்ட நிகழ்வில் தானும் இந்த ஓட்ட நிகழ்வில் பங்கேற்று சமூகத்தின் ஒற்றுமையால் உருவாக வேண்டும். அதனால் தான் இன்று நடைபெறும் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற இந்த பேரெழுச்சி ஓட்டம் இதுவரைக்கும் இருந்த சிஎம்ஏ ஒரு மராத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. வேற எந்த சிஎம்மும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஓடுனதே கிடையாது, ரன் பண்ணதே கிடையாது. மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு ஷார்ப்பா 6:10 வந்து 6:15 வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சிஎம் 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா நம்ம சிஎம் மாதிரியே தமிழ்நாடு ஹெல்த்தியா மாற போகுது. இப்படி ஒரு யூத் சிஎம் இந்தியாவில எங்கேயுமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் யாருக்காகனா முதல்ல யூத்துக்காகவும் உமனுக்காக தான். தமிழக அரசின் டெல்லிக்கான பிரதிநிதியாக ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் KVN வெங்கட் நாராயணவை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவை சேர்ந்தவரான இவரை தமிழகத்துக்கான பிரதிநிதியாக அறிவித்தது குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழ்நாட்டிற்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த வெங்கட் நாராயணவை நியமித்திருக்கும் தாவேக அரசின் முடிவு அதிர்ச்சி அளிக்கிறது. தனது திரைப்படத்தை தயாரித்தார் எனும் ஒற்றை காரணத்திற்காக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசு பொறுப்பில் தமிழர் அல்லாத ஒருவரை முதல்வர் விஜய் பணியமர்த்தி இருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இதனை வன்மையாக எதிர்க்கிறேன். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் வேளையில் கர்நாடகாவை சேர்ந்தவரே டெல்லிக்கான தமிழ்நாட்டு பிரதிநிதி என்பது வெட்கக்கேடு இல்லையா? தமிழே அறியாதவர்களை தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதியாக அமர்த்துவது தமிழர்களை இழிவு செய்யும் அவமரியாதை இல்லையா? இது தாவேக அரசு செய்யும் வெளிப்படையான அதிகார முறைகேடாகும் என தெரிவித்துள்ளார். அமைச்சர் சரத்குமாரை சுற்றி போதைப் பொருள் பயன்பாடு சர்ச்சை எழுந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று தற்போது வைரலாகியுள்ளது. அதில் சென்னையில் நடந்த IPL போட்டிக்காக மைதானத்திற்கு சென்றிருந்த சரத்குமார் மொபைல் போனில் வெள்ளை நிற பொடி ஒன்றை கிரெடிட் கார்டு மூலம் தூளாக்குகிறார். 500 ரூபாய் தாளை வைத்து மறைக்கவும் செய்கிறார். இது போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களின் பாணி எனவும் அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு பரவியது. இதையடுத்து இது குறித்து தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் வீடியோ மூலம் விளக்கம் அளித்துள்ளார் அமைச்சர் சரத்குமார். அதில் அந்த வீடியோ 2 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்ததாகவும் குழந்தைக்கு உடல்நல குறைவு இருந்ததால் மாத்திரையை நசுக்கி நீரில் கலந்து கொடுக்க அவ்வாறு செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதை போதைப் பொருள் என்று தவறாக அவதூறு பரப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்ன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்கள் IPL மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா,
ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்றா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில் கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்கில் ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது அதை தப்பாக பேசுறதுக்கு. அதையும் வந்து தப்பா போட்டுட்டு இருக்காங்க. தமிழகத்தின் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை அறிந்து அறிக்கை சமர்ப்பிக்க ஜூன் 20ஆம் தேதி தமிழக அரசு டெண்டர் கோரியிருந்தது. இதற்கு கம்யூனிஸ்ட், விசிக, தூய்மை பணியாளர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அந்த டெண்டர் அறிவிப்பை அரசு ரத்து செய்துள்ளது.